தேர்ந்தெடுத்த உங்களுக்கு இதோ லூஸ் மாஸ்டர் புகழ் ஐசக் இன்பராஜாவின் விகடத் துளிகள். ஆமாம் நேர்களே, நமது வாழ்வில் நிச்சயம் தேவையானது சிரிப்பு. சிரிப்பு இல்லை என்றால் எங்கள் வாழ்வை நாங்களே வெறுக்கக்கூடும். எம்மை எப்போதும் சிரிக்க வைப்பது நகைச்சுவைகளே. அந்த நகைச்சுவைகளை பலரிடத்திலுமிருந்தும் பல வகைகளிலுமிருந்தும் பெறுகின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நகைச்சுவை என்றாலே எங்கள் நினைவுக்கு வருவது லூஸ் மாஸ்டர் புகழ் ஐசக் இன்பராஜா தான். அவருடைய படைப்புகள் ஏராளம். அவருடைய நகைச்சுவை அட்டகாசங்களில் இருந்து ஒரு சில காட்சிகளை உங்கள் முன்னிலையில் காண்பிக்கின்றோம். ஹலோ கமல், குரனை காய்ங்க. நான் குளிச்சவன் நின்றனா. நீங்க நேற்று டெலிஃபோன் எடுக்கல? மணி நேற்று டெலிஃபோன் எடுத்தான். ஒரு கார்டு கேட்க கூட அண்ணன் எடுத்தாரு, புறவு கூட அம்மா எடுத்தா, புறவு கூட அப்பா எடுத்தாரு. அப்படியே அப்பா எடுத்திருந்தா உங்களுக்கு அவனை யூனிட் ஓடி இருக்குமே. கமல், நீங்க ஸ்லோன்ல இந்த இடம். மணி, உங்களுக்கு பூனேரியா தெரியுமா? முந்தி தான் பூனேரி எங்க இருக்கின்றவர் இருக்குன்னு தெரியாது. இப்போ யூனோல கேட்டாலே சொல்லிங்கன்னா இலங்கையின் சரித்திர பிரசித்தி பெற்ற இடம் பூனேரி தானே. அதான் எங்களை சொந்தவர். ஆனா நான் கூடுதலா கொழும்புல இருந்தேன். மணி மணி நான் கிடைக்கிற விஷயம் சிங்கப்பூர்ல இருக்கிற புனவாலு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். அதான் எனக்கு யோசனை ஆகுது. அதை பற்றி யோசிக்காங்க. அவர் சிங்கப்பூர்லேருந்து அடிக்கடி டெலிஃபோன் அடிச்சு ஒரே கரைச்சேன். நானும் அதிகமாக கதைக்கிறேன். அவரும் வெக்கமாக இருக்கும்னு கேட்டுட்டு வச்சிடுவேன். மணி, குணவால வார்த்தையில இந்த விஷயத்தை கூட அப்பாட்டு அம்மாட்டு அண்ணாடி சொல்லி சொல்கிறேன். இந்த வீட்டில் 6வது ஒரு ஆள் மாறி மாறி நிற்கணும். நாங்கள் வழியாக கதைக்கலாது. நாங்கள் வழியில் போய் கதைப்போம். அப்பா அம்மா வந்து எங்கே போனேன்னு கேட்டேன். வழியில் போகிறேன்னு சொல்ல வேண்டியதுதான். பேச மாட்டேங்குது. பேசினா தான் அடிக்கவா போயினா. அடிக்க வந்தா போலீஸ் இருக்கு. வெளியில வந்து விரட்டினா வெளியில வந்து நான் சோஷியல் இருக்கு. மணி என்ன வந்து கொஞ்ச காலத்துல இந்த சட்டம் நாங்க இங்க வரைக்கல சட்ட திட்டத்தெல்லாம் படிச்சுட்டா மாறினாங்க. வாங்க நீங்க எழுஞ்சிதுவோ இங்கே லோயர் மாதிரிக்கே வடிவா சட்டம் தெரியாது. இப்ப பண்ணுங்க, நான் இப்பத்த காமிக்கிறேன். தேவி கை சேரடி, நான் ஜம்பத்த காமிக்கிறேன். சேராத பொய்யாக்கனி, உன்னை ஆடாமல் ஆழ்கின்ற இன்பம் தனி. மழை இங்கே சேரும் மண்ணோடுதான், கிளி இங்கே சேரும் என்னோடுதான். மாமூலா பண்ணுங்க, நான் இன்பத்தை காமிக்கிறேன். தேவி கை சேரடி, நான் ஜம்பத்தை காமிக்கிறேன். உன்னை பாராட்டி சீராட்ட நானாச்சுடி, உன்னை பாராத நாடெல்லாம் வீணாச்சுடு. கொஞ்சம் விட்டாலே என்னாவது பண்ணுங்க, நான் இன்பத்தை காமிக்கிறேன். தேவி கை சேரடி, நான் ஜம்பத்தை காமிக்கிறேன். எந்தன் கையோடு சேராத கொய்யாக்கனி, உன்னை ஆளாமல் ஆழ்கின்ற இன்பம் தனி. மழை இங்கே சேரும் மண்ணோடுதான், கிளி இங்கே சேரும் என்னோடுதான். நீங்கள் யார் கலைக்கிறீர்கள்?
என்ன உடனே சிலுக்கு வராமோ சிலுக்கு வந்து குலுக்கி குலுக்கி ஆடினால் அள்ளி கொடுப்பியாள் அவ்வளவையும் கண்டு கொண்டாள் உங்கள்கிட்ட நல்லா மறந்துடாம சொந்த நாட்டில் சொந்த பந்தங்கள் எல்லாம் பட்டினியாக கிடக்குது அதுகளுக்கு 5-10 தாரம் போட்டு அவங்க வீட்டில் வேறு வெட்டி இல்லாமல் உங்களோட வீடு தேடி வந்து உதவி கேட்டால் 58 கேள்விகள் கேட்டுக்கொண்டு குறுக்குறுத்தாரனை நெருங்கியால் போட்டில் கேள்வி கேட்ட மாதிரி நம்பி வரமாட்டான் அவனுக்கு நிறைய அலுவல் கிடக்குது நாங்களும் அவளுக்கு விட மாட்டோம் பாருங்க சொந்த நாட்டில் கண்ணீர் படிக்கிறதுக்கு கொடுக்காமல் சிலுக்குவை பார்த்து காணீர் படிச்சு போட்டு பாருங்க தம்பி இந்த பேர் என்ன பேர் சொல்ல மாட்டியோ பேர் சொல்லாம சொல்லி கொடுக்குறதானே உங்களுக்கு வேலை சாமகமாக மட்டும் சொல்லி வீட்டில் பெண்கிறது அப்படி இருக்க வழியில சும்மா சரி கொடுத்து ஆரம்பிக்காது இடம் முடியளவுக்கு தான் ஆரம்பிக்கிறேன் விளையாடு கட்டைக்கு மறந்து கொண்டிருப்பீர்கள் நீ தம்பி முத்தட்ட எம்புட இல்லை ஒரு நாளைக்கு தம்பி முத்தரட்டை எம்புடி என்றால் நல்ல சாத்து விடும் இடே ஒழுங்காயிருக்கிற புள்ளியலை ஒழுங்காயிருக்க விட மாட்டேடா மறந்தட பையடா போன பையடா அண்ணமுத்து என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேணும் சொல்லுங்க அண்ணன் இந்த நாட்டார் தான் ஓ 4 சுவருக்கு நடக்க வேண்டியதை ஓ 4 சந்தியிலையும் நடத்தினோம் என்றால் எங்கட நாட்டார் வெல்லோ அதை பின்பற்ற அளவில் வரையணும் இங்க இருக்கோ நீங்கள் அறுக்காமல் விஷயத்தை சொல்லுங்க என்னண்டு அதெல்லாம் தான் எந்த கதை உங்களுக்கு அருமையாத்தான் இருக்கும் உங்களோட மகள் மணியையும் ஓ இங்க வாரான ஒரு உடல் குத்தி படியன் ஆ அவனும் ஓ கை கோத்து கொண்டு தெருவால போயினான் கைப்பிடிச்ச மாப்பிள பொம்பளை கூட இவ்வளவு துணிவாக கையை பிடிச்சு கொண்டு போக மாட்டேன் நீங்கள் ஆரியோ பார்த்துட்டீங்கள் போல கிடக்குது உன்னான கேட்குறோம் கண்ணாடி போட்டு பார்த்தீங்களோ போடாமல் பார்த்தீங்களோ எங்கட பரம்பரையிலேயே கண்ணாடியை கண்டதில்லை உங்களோட மோள் மணியையும் அந்த படிச்சதையும் எனக்கு தெரியாதோ உங்களோட மோள் வந்தா கேட்டு பாருங்க தெரியும் என்ன நான் இல்லாதவன 2 பேரும் கருத்தரங்க நடத்துறீர்கள் இவன் கதையா கொண்டு போகிறப்பா என்னவா அந்த உறவு படியான் கமலும் ஓ உங்களோட மணியும் ஓ ஐயா கோத்து கொண்டு டவுன் முழுக்க திரியினமா டவுனுக்கு சரியான சனமாக்கும் புள்ள துலஞ்சாலும் விடத்த விட்டுட்டு வந்துட்டு கையை கோத்து கொண்டு தெரிஞ்சா அதுக்கு என்ன அதுக்கு என்னவோ அவளுக்கு கண்டு பேசின மாவுள படிக்க வெளியூர்ல இவ கண்டவங்களோட தெரிஞ்சா ஊண்டாக என்ன சொல்லும் எங்களோட சனத்துக்கு இதண்டா காணுமே சும்மா இருந்த வாய்க்கு மெல்ல அவள் கிடைச்ச மாதிரி உலவாய மூடினாலும் அப்பா ஊர்வாய மூடையிலாது இவள் ஆற கேட்டுக்கொண்டு போனவள் நான் நினைச்சேன் உணவு சொல்லி போட்டு போனவளாக்கும் நான் நினைச்சேன் உங்களுக்கு சொல்லி போட்டு போறவளாக்கம் என்று சொல்லி இந்த முளையிலேயே கிள்ள வேணும் பிறகு முளை கிளவிட்டு வேண்டா கஷ்டமா போடும் இன்றைக்கு வரட்டுக்கும் இவளுக்கு என்ன நடக்குதுன்ற பாருங்க இன்னைக்கு வரட்டுக்கும் பேசினபடி அந்த அரிபுற வாங்க போட்டு இவ கண்டவங்களோட சுத்தி திரிறா அவனும் உரகுத்தி மாதிரி இருந்தோண்டு சகோதரன் மாதிரி புடங்குறான் என்று பார்த்தால் ஒன்றும் தெரியாதவங்கள குழந்தைப்பட்ட இந்த மனத்தை மாத்தி போட்டான் படுகாவி நீ தானே சொன்ன அவன் நல்ல அசோரிங் குடி பங்கியார் மாத்துவான் இவனாலே இப்ப எங்கட மான மரியாதை எல்லாம் பிளாயிட்டு வருது இன்றைக்கு இவள் வரட்டுக்கும் இவளுக்கு என்ன செய்கிறான் என்று பாருங்க தம்பி முத்தர் சொல்லிடுறாண்டு குறையாதையும் ஒரு உரையும் இல்லை சொல்லும் இங்க பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது சட்டமா இங்க அடிக்கப்படாது சட்டம் போட்ட அடியாதான் இங்க நாட்டு பிள்ளைகள் ரோட்டு வழியில இருந்து புகை அடிக்கிறதுகள் ஊசி அடிக்கிறதுகள் அடியாத மாடு படியாதாம் அண்ணன் தம்பி அடிய போல அண்ணன் தம்பி உதவ மாட்டேனமாமண்டு அடிய பற்றி நாங்கள் அந்த காலத்துல பழமொழிகளே நிறைய வச்சிருக்கிறோம் கிருஷ்ணா பிள்ளைகளே ஆசைக்கு அடிக்கிறது அதட்டி வளர்க்காத பிள்ளையும் முறிச்சு வளர்க்காத முருங்கையும் வீணா அதெண்டா சரிதான் நல்வழிப்படுத்தான் பிள்ளைகளை அடிக்கிறது அது சரி இஞ்சத்தை நாட்டார் பிள்ளை ஆஸ்பத்திரியில் என்றாலும் தேப்பன் ஒரு பக்கத்தால போய் என்னொருதியோட டிஸ்கோ விளையாடுவனாம் ஒரு பக்கத்தால போய் தவறு இருந்து தண்ணி அடிப்படாம் எங்கட தமிழ் ஜனம் அப்படியே பிள்ளை ஆஸ்பத்திரியில வருத்தமா இருந்தா பிள்ளை அண்ணன் தண்ணி முகத்துக்கு எடுக்க மட்டும் நாங்களும் அண்ணன் தண்ணி முகத்துக்கு எடுக்கோம் பத்தியம் இருந்துதானே பிள்ளைகளை வளர்க்கிறோம் அவள் வாராள் போலோடாக்க ஒருவரும் கதையாதையும் நான் கதைக்கிறேன்